ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னால், ரொம்ப மாதங்களாக நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் எப்போ வந்துட்டு எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்துட்டு கேஸ் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸ் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கேஸ் முடிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ காமன் ஆர்டர் வந்துட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃப் பற்றி தான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கைஸ். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு என்ன பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, இப்போ இந்த பிடிஎஃப்ல வந்துக்கிட்டு என்ன இருக்குது அண்ட் ஆல்சோ காமன் ஆர்டர் என்ன சொல்லுது, எல்லா டீட்டெயில்ஸ் வந்துட்டு பொறுமையாக சொல்ல போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எப்போ வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் 14/3/2024 வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இந்த பிடிஎஃப் வந்துட்டு இப்போ தான் வந்துக்கிட்டு எங்களுடைய கைக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வீடியோ போகிறோம். ஓகே, அதாவது த ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஜே.கே. இளந்திரையன் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படி ஜஸ்டிஸ், அதுக்கு கீழே எத்தனை கேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. WO 32106 இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்துட்டு பெட்டிஷனர் இருக்காங்க. சரிங்களா, இதில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு யார் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆனந்த் பால் பெட்டிஷனர் வந்து சொல்கிறாங்க. விசஸ் யாருக்கு, ஆனந்த் பாலுக்கும் அண்டு யாருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா த மெம்பர் ஆஃப் செக்ரட்டரி அண்ட் த சேர்மன் ஆஃப் எம்ஆர்பி அண்ட் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அண்டு the directorate medical education and director of medical and rural health service. அதாவது இந்த 5 பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஸ்பாண்டன்ட். ஓகே, இந்த ஒரு ஆள் வந்து இந்த மீதி இருக்க எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க பெட்டிஷனர். ஓகே, இது வந்துட்டு பேசிக்காக இருக்குது. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே நான் அன்லைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படி ஒரு சப்ஜெக்ட் மாதிரி ப்ரேயர் மீன்ஸ் ரீட் பெட்டிஷன் ஃபைல்டு அண்டர் ஆர்டிகல் 226. அதாவது பெட்டிஷன் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க எந்த ஆர்டிகல் கீழே அப்படின்னா 2 to 6 கீழே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெட்டிஷன் போட்டிருக்காங்க. சரிங்களா, த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் அத்தாரிட்டிஸ் டு கிராண்ட் டியூ இன்சென்டிவ் மார்க்ஸ் ஃபார் தி COVID-19 பேண்டமிக். அதாவது இதோட மெயின் சப்ஜெக்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா COVID-19 பேண்டமிக் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பெட்டிஷனர் சொல்றாங்க. எங்க அப்படின்னு சொன்னா எம்ஆர்பி 2023 எக்ஸாமினேஷன் எழுதி சிவி லிஸ்ட் வந்திருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, சிவி லிஸ்ட் வந்திருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணல. யாருக்காக கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா எம்ஆர்பி 2023 எக்ஸாமினேஷன் நடந்தாங்களா அவங்களுக்கான என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கேட்கறாங்க. சரிங்களா, அண்ட் the grant preference filing of the regular vacancy pharmacist to the petitioner in the department of the respondent 1 to 4. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இது யார் யார் வந்து ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொன்னால் 1 to 4 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பாண்டன்ட் சொல்கிறாங்க. அது கீழே எத்தனை பெட்டிஷனர் எத்தனை ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை. சரிங்களா, ஏன்னா ரொம்ப நிறையா இருக்குது. சரிங்களா, 2 3 4 5 இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். காமன் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அவங்க எடுத்த உடனே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட மாட்டாங்க. A to Z என்ன நடந்திருக்கு, எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, என்ன ஜிஓ இடையில வந்து பாஸ் பண்ணாங்க, எல்லாமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு பார்த்துட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. These writ petitions have been filed directing the respondent to grant incentive marks for the COVID-19 pandemic service rendered by the petitioner in addition to the marks to be secured by the petitioner in the மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் 2023 எக்ஸாமினேஷன். அங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது சப்ஜெக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அதே தான் எங்கேயும் சொல்லியிருக்காங்க. த கிராண்ட் ப்ரிஃபரன்ஸ் இன் தி ஃபைலிங் ஆஃப் த ரெகுலர் வேகன்சி ஆஃப் தி ஃபார்மசிஸ்ட் டு தி பெட்டிஷனர். எங்களுக்கு COVID-19 மார்க் வேணும் எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில், அதை தான் வந்து சிம்பிளாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். ஆல் த பெட்டிஷனர்ஸ் ஆர் டிப்ளமோ ஹோல்டர் இன் ஃபார்மசி. அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பெட்டிஷனருமே டிப்ளமோ ஹோல்டர் ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் தே ஆர் குவாலிஃபைடு ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தேர் டிப்ளமோ தே வேர் ஜாயின்ட் அஸ் எ ஃபார்மசிஸ்ட் இன் தி கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் இன் வேரியஸ் பிளேஸ். அவங்க வந்துட்டு ஆர் தே குவாலிஃபைடு ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட். அவங்க வந்து குவாலிஃபைட் ஆயிட்டாங்க. குவாலிஃபைட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தே வேர் ஜாயின்ட் அஸ் எ ஃபார்மசிஸ்ட் இன் தி கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் இன் தி வேரியஸ் பிளேஸ்ல. நிறைய பிளேஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஃபார்மசிஸ்டா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ தே வேர் அப்பாயிண்டட் அண்டர் வேரியஸ் ஸ்கீம். நிறைய ஸ்கீம் மூலமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா வேலை பார்த்துருக்காங்க.
அண்டு எப்படி அப்படின்னு சொன்னா கான்ட்ராக்ட் பேஸ்டு. ஓகே, அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? த ஒயில் பீயிங் ஸோ they were duly engaged during COVID-19 pandemic situation in various places under various unit. நிறைய பிளேஸ்ல நிறைய யூனிட்ல வந்து COVID-19 பேண்டமிக்ல வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா எங்கேஜ்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சொல்றாங்க. The during COVID-19 the doctor, nurse, health inspector, lab technician and pharmacist were acted as a frontline warriors. அதாவது ஒரு பெரிய வாருக்கு இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு ஃப்ரண்ட் லைன் மீன்ஸ் ஒரு போருக்கு வந்துட்டு இவங்க ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ட்ரீட்டட் வேரியஸ் பேஷன்ஸ், நிறைய பேர்த்த வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு குணப்படுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் உண்மையாக some of the pharmacists while they were working in the COVID-19 duty died due to coronavirus. நிறைய pharmacist வந்துட்டு கொரோனா வைரஸ்னால ஒர்க் பண்ணும்போது இறந்துருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒயில் பீயிங் ஸோ அதெல்லாம் வந்து நிறைய போட்டிருக்காங்க. அதை வேணா நான் வந்துட்டு கலர் கொடுத்துருப்பேன், மீன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை மட்டும் பண்ணி 10/8/2022 அதாவது மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்ன பண்றாங்க, இஷ்யூ பண்றாங்க. என்ன இஷ்யூ பண்றாங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்துட்டு விடுறாங்க. எப்போ அப்படின்னா 10/8/2022 விடுறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் அப்படின்னு சொன்னா 889 போஸ்ட்டுக்கு. All the petitioners were applied for the said post. They had written examination 26/4/2023. அதுக்கப்புறம் வந்துட்டு 26/4/2003 எக்ஸாம் எழுதி முடிக்கிறாங்க. யாரெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணாங்களோ அவங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் இஷ்யூ நோட்டிபிகேஷன். The government India had announced the government of India made an announcement that the person who had working during COVID-19 shall be awarded incentive marks. In fact, the central government issued notification dated. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு யாரெல்லாம் COVID-19 வந்துட்டு வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இன்சென்டிவ் மார்க்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்றாங்க. எப்போ அப்படின்னா 3/5/2021. ஓகே, அதுதான் இதுல சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா who complete a minimum of 100 days of COVID-19 pandemic related duty. அதை விட்டுங்க. However, the petitioner were not given any incentive marks. Now medical recruitment board is provisional selection list for certificate verification. அதாவது the petitioner were not given any incentive marks. ஆனால் ஒரு இந்தியா வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா பாஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் வந்து COVID-19 வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இன்சென்டிவ் மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்க. ஆனா வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா இவங்க வந்துட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. பட் நவ் த மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு issued ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அது விடாம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு ஒரு லிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா வெளியே விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதை விட்டுருங்க. அண்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஆர்பிஎஸ்கே பற்றி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம். எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சைல்டு ஹெல்த் ஸ்க்ரீனிங் அண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சர்வீஸ் ப்ரோக்ராம் அண்டர் தி நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். திஸ் ப்ரோக்ராம்ஸ் எய்ம்ஸ் அட் ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் 4D அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டிடெக்ஷன், என்னத்தை டிடெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் டிஃபெக்ட்ஸ் அட் பர்த் அண்ட் டிசீஸ் இன் சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு நிறைய வந்து டிசீஸ் இருக்கும். அண்ட் டிஃபிஷியன்சி கண்டிஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டிலே இன்க்ளூடிங் டிசபிலிட்டி. அதை தான் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா 4D அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதை டிடெக்ட் பண்றதுக்கான இந்த ஆர்பிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு இன்சைட் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னு சொன்னா 31 டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா 9/5/2014 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் சொல்லுது. ஓகே, and next under the said scheme அதெல்லாம் வேண்டாம். the sum of the petitioner were appointed through the outsourcing on the contract basis. நிறைய petitioner வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பாருங்க the incentive amount. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரெட் கலர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். the incentive amounts were granted to medical officer, staff nurse, health inspector, lab technician grade 3 and basic servant during the continuous பீரியட் ஆஃப் ஏப்ரல் மே ஜூன் 2021. அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்சென்டிவ் அமௌண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்சென்டிவ் மார்க்ஸ் கிடையாது, இன்சென்டிவ் அமௌண்ட்ஸ். பட் நோ இன்சென்டிவ் அமௌண்ட் வாஸ் கிவன் டு எனி ஃபார்மசிஸ்ட் டியூரிங் தி COVID-19 பேண்டமிக். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பட் இன்சென்டிவ் அமௌண்ட்ஸ் வந்துட்டு ஃபார்மசிஸ்டுக்கு COVID-19 பேண்டமிக்ல யாரும் கொடுக்கல. சின்ஸ் they were not directly contacted with the COVID-19 infected patient.
ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு COVID-19 பேஷண்டோட டைரக்டா வந்துட்டு கான்டாக்ட்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தேர்ஃபோர் தே ஆர் தே ஆர் they are not entitled for the any incentive marks for the duty during of COVID. ஸோ அதனால அவங்க வந்துட்டு என்டைட்டில் ஆகல எதுக்கு அப்படி சொன்னா இன்சென்டிவ் மார்க்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க என்னடா இங்க இப்படி சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி வந்த சென்டென்ஸ்ல நமக்கு வந்து COVID-19 மார்க் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, இன்னும் இருக்கு பார்க்கலாம். while pending the present writ petitions, இப்போ இதனை வரைக்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய பெண்டிங் பிரசன்ட் ரிட் பெட்டிஷன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா தோஸ் ஹூ வேர் ப்ரொஃபஷனலி செலக்டட் அண்ட் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபில்டு பெட்டிஷன், யாரெல்லாம் வந்துக்கிட்டு ப்ரொஃபஷனல் செலக்டட் வந்துட்டு செலக்ட் ஆயிட்டாங்களோ அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க. The Medical Recruitment Board published the list of professional selected candidates and their certificate were already verified by the Medical Recruitment Board. பட் அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா எம்ஆர்பி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லா சிவி லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டாங்க. இஃப் எனி இன்சென்டிவ் மார்க்ஸ் அவார்டட் டு தி கேண்டிடேட்ஸ் ஹூ வேர் அண்டர் தி சர்வீஸ் COVID-19 their selection would be affected and such prior to protect their interest. அதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க guys. And next, the government passed order GO number 278 dated 17/8/2023 and order incentive marks to the medical officer for their service rendered during COVID-19 pandemic. அதாவது ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அப்படின்னு சொன்னீங்கன்னா 17/8/2023 யாருக்கு அப்படின்னு சொன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு. எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்சென்டிவ் மார்க்ஸுக்கு. டியூரிங் COVID-19 பேண்டமிக்ல வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் மார்க்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கேயும் அது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. லைக்வைஸ் in the process of the recruitment to the post of health inspector grade 2 post in candidates were filled writ petitions before this court and the court granted interim order. இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டரையும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கோர்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இன்ட்ரீம் ஆர்டர் வந்து இடைக்கால தடை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்றாங்க மென்ஷன் பண்றாங்க. While pending the writ petition, the government passed order GO dated 12/9/2023 thereby awarded incentive marks for the person who rendered service during COVID-19 pandemic. அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெண்டிங் இதுக்கு மார்க் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமும் the further the government also extend the benefit of incentive marks to the post of lab technician gradeக்கும் வந்து பண்ணிருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Therefore, the petitioner are also entitled for incentives marks in the recruitment process of the post of pharmacist. So, அதனால டாக்டருக்கு கொடுத்துருக்காங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு அண்ட் லேப் டெக்னீஷியனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பெட்டிஷனர் வந்துட்டு என்டைட்டில் கொடுக்குறாங்க, எங்களுக்கு வந்துட்டு மார்க் வேணும். எதுக்கு அப்படி சொன்னா போஸ்ட் ஆஃப் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னா எங்களுக்கு மார்க் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் த ப்ரொசீடிங் எக்ஸிக்யூட் பை த மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டேட்டட், அதாவது மெடிக்கல் சர்வீஸ் போர்டு வந்துட்டு ஒரு ப்ரொசீட் பண்றாங்க என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜரை நாங்கள் ஃபாலோ பண்ணி ரெக்ரூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அப்படின்னா 31/10/2023. ஓகே, the implemented respondent were called for certificate verification. அதாவது ரெஸ்பாண்டன்ட், அதாவது நான் ஆல்ரெடி 5 ரெஸ்பாண்டன்ட் சொன்னேன், அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா implemented respondent were called for certificate verification for the post of pharmacist. ஃபார்மசிஸ்டுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்றதுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 31/10/2023 அவங்களா வந்து என்ன பண்ணிருக்காங்க ப்ரொசீட் பண்ணிருக்காங்க. Though provisional selected list was published for the certificate verification, so far no final selection list was published by Medical Recruitment Board. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க, இது வரைக்கும் என்ன பப்ளிஷ் ஆகல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துட்டு பப்ளிஷ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. The government awarded incentive marks in respect of the recruitment to the post of the lab technician grade 3 as follow. அதாவது லேப் டெக்னீஷியன் 3க்கு வந்துக்கிட்டு இன்சென்டிவ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் பாருங்க. 6 to 12 months வேலை பார்த்தவங்களுக்கு 2 மார்க்ஸ், 12 months to 18 monthsக்கு வேலை பார்த்தவங்களுக்கு 3 மார்க்ஸ் அண்ட் 18 months to 24 monthsக்கு வித்தவுட் பிரேக் இன் சர்வீஸ் அவங்களுக்கு வந்துட்டு 4 மார்க்ஸ். ஓகேவா, ஓவர் 24 months அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்துக்கிட்டு 5 மார்க்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால்
ஒரு கிரைட்டீரியா வந்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா லேப் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு நமக்கு கிடையாது. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன பார்ப்போம் இருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணி காமிச்சோன்னா இன்ஃபேக்ட் தே வேர் ஃபார்ம்டு எ பார்ட் ஆஃப் தி டீம் வித் த மெடிக்கல் ஆஃபீஸர், நர்ஸ் அண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். In fact, they were engaged on the round-up-clock basics to works in the primary health center, and they were actively engaged in the conducting fever. அவங்க நம்மள சொல்றாங்க, அவங்க வந்து ஆக்டிவா வந்துட்டு என்கேஜ்ல இருந்தாங்க, conducting fever screening campus and taking care of the sick and COVID affected patients in the government hospitals. Considering their service, the government of India issued the circle. அதாவது நம்மளை வந்துட்டு என்ன பண்ண, அவங்களோட சர்வீஸை வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இஷ்யூ பண்ண அந்த சர்க்குலர் பேஸ் பண்ணி கானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் இன்சென்டிவ் மார்க்ஸ் ஃபார் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் சச் டாக்டர்ஸ், நர்ஸ், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்ட் அதர் பாராமெடிக்கல் ஸ்டாஃப் இன்க்ளூடிங் ஃபார்மசிஸ்ட். அதை கன்சிடர் பண்றாங்க. ஓகே, அதை பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஃபைனலா வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரெஸ்பாண்டன்ட்ஸ் ஆர் டைரக்டட் டு பாஸ் அப்ரோப்ரியேட் ஆர்டர்ஸ் பை ஃபிக்ஸிங் கிரைட்டீரியா. ரெஸ்பாண்டன்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணி டு அவார்ட். எதுக்கு அப்படின்னு சொன்னா இன்சென்டிவ் மார்க் வந்து கொடுக்கறதுக்கு டு தி கேண்டிடேட்ஸ் இன் தி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டு தி போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட். ஓகே, அதாவது ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்ல COVID-19 மார்க் கொடுக்கறதுக்காண்டி ஒரு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஜட்ஜு சொல்றாங்க. For the duty rendered by them during COVID-19 pandemic within a period of 2 weeks. அதாவது 2 வாரத்துல நீங்க அந்த ஆர்டரை வந்துட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அண்டு அதுக்கப்புறம் பாருங்க, if the petitioner entitled the incentive mark as per the respective duty rendered during COVID-19, they make awarded incentive marks as per the criteria to fixed by the government in additional. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கிரைட்டீரியா. அது ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த அடிஷன் டு தி மார்க்ஸ் செக்யூர்ட் பை த மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அது வந்துட்டு நம்மளோட வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னா ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், இந்த செலெக்ஷன் இங்க பாருங்க. இன் அடிஷன் டு தி மார்க்ஸ் செக்யூர்ட் பை தெம் in the medical recruitment board examination 2023 and proceed further with the selection process. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, with the above direction all the writ petitions are disposed of. எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. Consequently connected miscellaneous petition are closed. இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய connected miscellaneous petitions வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. There shall be no order as to cost. முடிச்சிட்டாங்க. ஓகே, இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் சம் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிறவாங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம யாருக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துக்கு இருந்தாங்களோ இந்த பிடிஎஃப் காண்டி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருங்க, ஷேர் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம், மீட் பண்ணலாம்.